ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால நம்ம மாம்பழம் வச்சு ஒரு புடிங் பார்க்கலாம். பாருங்கள், மாம்பழத்தை தோலை சீவிக்கிட்டு இப்போ அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த புடிங்க்கு ஜெல்லிக்கு சுகர் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அகர் அகர் இல்லைன்னா சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா அது நல்லா காய்ச்சிப்போம். காய்ச்சிட்டு இப்போ நம்ம அரைச்ச விடுதை நான் 2 பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ காய்ச்சின அகர் அகரை நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதும் ஒரு பிளேட்டில் நம்ம அதை திருப்பி தட்டிட்டோம்னா அது அழகாக வந்துடும். நமக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பீசஸ் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லீவ் நாளில் வேற இருக்காங்க, மாம்பழ சீசன் வேற. இந்த டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.